ஸ்ருதியோட அம்மா கிட்ட ரோகிணி 2 லட்ச ரூபாய் வாங்கின விஷயம் ஸ்ருதிக்கு சீக்கிரமாவே தெரிய வந்து ரோகிணிய ஓங்கி பலார்னு ஒரு அறை கொடுத்தா நல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். டேய் முத்து, நீயும் ஏதேதோ சொல்லி என்னை கூட்டிட்டு வந்திருக்க. இப்போ நான் அந்த ஆளுக்கிட்ட போய் பேசினா கண்டிப்பா நாம நினைச்சது நடக்குமாடா அப்படின்னு சொல்லிட்டு இங்க செல்வம் முத்துவை பார்த்து கேட்க, டேய் அதெல்லாம் நடக்கும்டா. நான் சொன்ன மாதிரியே நீ எதையும் விடாம அந்த ஆளுக்கிட்ட போய் பேசு. போ, நான் இங்கே நின்றுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு செல்வத்தை அங்க அனுப்பி வைக்க, அந்த கோவில் மேனேஜரும் அங்க நின்றுக்கிட்டு இருக்க. சார், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லுப்பா, யாருப்பா நீ, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர் கேட்க, இங்க செல்வமும், சார், அந்த பொன்னியம்மன் கோவில்ல நீங்க தானே மேனேஜரா இருக்கீங்க? ஆமாப்பா, நான் தான் மேனேஜரா இருக்கேன். என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர் கேட்டதும் இங்க செல்வமோ, சார், என்னோட தங்கச்சியோட புருஷனுக்கு உடம்பு சரியில்லாம அவரால் வேலைக்கு போக முடியாத நிலைமை ஆயிடுச்சு. இப்போ என் தங்கச்சி சாப்பிட கூட ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா. அது மட்டும் இல்ல, அவளுக்குன்னு 2 குழந்தை இருக்கு. அதனால அவ நல்லபடியா ஒரு கடையை வைக்கணும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கா. உழைச்சி சாப்பிடணும்னு நினைக்கிறா. அதனால அந்த பொன்னியம்மன் கோவில் வாசல்ல ஒரு பூக்கடை இருந்ததுல, அந்த பூக்கடையை கூட நேத்து கார்பரேஷன்ல வந்து எடுத்துட்டாங்களே. ஆமாப்பா, எடுத்தாங்க தான். இப்போ என்ன அதுக்கு? சார், அந்த பூக்கடை தான் எடுத்துட்டாங்களே, அதனால அந்த இடத்த எங்களுக்கு தர முடியுமா? என் தங்கச்சி அங்க ஏதாவது ஒரு கடையை போட்டு அவ வயிற்று பழப்புக்கு ஏதாவது பொழைச்சுப்பா. நீங்க தான் சார் எங்களுக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க செல்வம் கேட்க, உடனே மேனேஜரோ, ஐயோ என்னப்பா இப்படி திடீர்னு லேட்டா வந்து கேட்குற? ஏற்கனவே அந்த இடத்த ஒரு அம்மா 10,000 ரூபாய் கொடுத்து அட்வான்ஸ் மாதிரி புக் பண்ணி வச்சிருக்காங்க. அதனால என்னால் அந்த இடத்த கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எங்க மேனேஜர் சொன்னதும், இல்லை சார், நீங்க எப்படியாவது உதவி பண்ணுங்க சார். சரிப்பா, நீ இவ்வளவு கெஞ்சுற, அதனால உனக்காக சொல்றேன். அந்த அம்மா 10,000 கொடுத்துச்சு, அதே காசு நீ எனக்கு கொடு. ஏதோ போனா போகுது, அந்த இடத்த நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர் சொன்னதும் இங்க செல்வமோ, சார், என்ன சார் 10,000 ரூபாவா? இங்க பாருப்பா, எனக்கு 10,000 ரூபாய் தான் தேவை. அந்த அம்மா கொடுக்குதுன்னு சொல்லிச்சு. இல்லைன்னா உன்னால முடியலன்னா சொல்லு, அந்த அம்மா கிட்டேயே அந்த 10,000 ரூபாவை வாங்கிட்டு அந்த இடத்த கொடுத்துட்றேன் அப்படின்னு மேனேஜர் சொன்னதும் உடனே இங்க செல்வம் இருந்துகிட்டு, இல்ல இல்ல சார், நான் எப்படியாவது கடனுடனு பட்டாவது அந்த பணத்தை உங்ககிட்ட கொடுக்குறேன். எனக்கு அந்த இடத்த என் தங்கச்சிக்கு கொடுத்துருங்க அப்படின்னு செல்வம் பேசிக்கிட்டு இருக்க. அந்த நேரம் முத்து இங்க கையை தட்டிக்கிட்டே அந்த மேனேஜர் கிட்ட வராரு. வந்த முத்து கையை தட்டினதை பார்த்ததும், என்னப்பா இவர் யாரு, என்னமோ நெக்கலா சிரிச்சுக்கிட்டு கையை தட்டிக்கிட்டு வராரு, யாரு பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர் கேட்க, என்னது, நான் யாரா? யாருன்னு உனக்கு தெரிஞ்சுக்கிறத விட, ஆமா, நீ எந்த பொம்பளை கிட்ட 10,000 ரூபாவை வாங்கிட்டு என் அத்தையோட கடையை எடுக்க வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து கோபத்தோட அந்த மேனேஜரை பார்த்து பேசினதும் மேனேஜரோ, என்னது, நானா? அப்படிலாம் இல்லையே, நான் யார்கிட்டயும் 10,000 ரூபாய் வாங்கவே இல்லையே. அதுவும் இல்லாம அது உன் அத்தையோட கடையா? எனக்கு அதெல்லாம் தெரியாது. அந்த அம்மா ஏதோ கெட்டு போன பொருளெல்லாம் விற்கிறதா சொல்லி கம்ப்ளைண்ட் போயிருக்கு. அதனால கார்பரேஷன்ல வந்து அந்த கடையை காலி பண்ண வச்சிருக்காங்க, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேனேஜர் சொல்ல, உடனே முத்துவோ, இங்க பாரு, இவ்வளவு நேரம் நான் பொறுமையா பேசுறேனா, ஏதோ நீ ஒரு நல்ல வேலையில இருக்கன்ற ஒரு மரியாதையினால. இங்க பாரு, நீ பேசின எல்லாத்தையுமே என்னோட போன்ல நான் வீடியோவா ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். எந்த இடத்துல போய் போட்டு காட்டணுமோ அந்த இடத்துல போய் நான் போட்டு காட்டுறேன். செல்வம், வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்லிக்கிட்டு இருக்க. உடனே மேனேஜரோ, ஏன்பா ஒரு நிமிஷம் நில்லுப்பா, பேசிக்கிட்டே இருக்கும்போது என்னமோ வீடியோ ஆதாரம் அது இதுன்னு பேசிக்கிட்டு இருக்க. இப்போ உனக்கு என்னப்பா வேணும், நீ சொல்லுப்பா, அதுபடி நான் கேட்குறேன் அப்படின்னு மேனேஜர் சொல்ல, ஆ, வந்தியா வழிக்கு? ஆமா, நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. இந்த பொம்பளை அது வந்து 10,000 ரூபாய் கொடுத்து எனக்கு அந்த இடத்த எப்படியாவது வாங்கி கொடுன்னு சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்டதும், அது வந்துப்பா, ஒரு 2 3 ரவுடிங்க மாதிரி இருந்தாங்க. அவங்க வந்து எப்படியாவது அந்த கடையை எடுக்கணும், அதுக்கு பதிலா உனக்கு எவ்வளவு பணம் வேணுமோ வாங்கிக்கோன்னு சொல்லி என்கிட்ட வந்து பேரம் பேசினாங்க. எனக்கும் சரி பணம்ங்கிற போது நானும் சரின்னு தலையாடிட்டேன். மறுநாள் அந்த கடையை எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு பொம்பளை வந்து 10,000 ரூபாய் கொடுத்துச்சுப்பா. அது பேரு கூட சிந்தாமணின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர் சொல்ல, உடனே இங்க முத்துவுக்கோ அதிர்ச்சி ஆகுது. செல்வம், நான் சொல்லல, மீனா கூட சொல்லிச்சுல, அந்த சிந்தாமணி தான் இப்படி ஒரு கேடு கெட்ட வேலையை பார்த்து வச்சிருக்கோம். அதே மாதிரி தான் அந்த பொம்பளை தான் இப்படி மீனா கிட்ட மோதத்துக்கு வழி இல்லாம நேரா அத்தை கிட்ட போய் மோதி அந்த கடையை எடுக்க வச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முத்து பேச, உடனே செல்வம் இருந்துகிட்டு, ஏன் சார், பார்க்க படிச்ச ஒரு மாதிரி இருக்கீங்க,
ஒரு கோவில்ல மேனேஜரா இருக்கீங்க. இப்படி ஒரு பொறுப்பு இல்லாம அடுத்தவங்க கிட்ட லஞ்சத்தை வாங்கிக்கிட்டு அடுத்தவங்களோட வாயும் வயிறுல அடிக்கிறீங்களே, உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா அப்படின்னு செல்வம் பேச, செல்வம், இந்த ஆளுகிட்ட பேசி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. எந்த இடத்துல பேசணுமோ அந்த இடத்துல பேசிக்கலாம், நீ வா அப்படின்னு சொல்லிட்டு செல்வத்தை அழைச்சுக்கிட்டு நேரா சிந்தாமணியோட வீட்டுக்கு போறாரு. மீனாவுக்கும் ஃபோன் பண்ணி சிந்தாமணி வீட்டுக்கு வர சொல்ல, செல்வம், மீனா, முத்துன்னு 3 பேருமே சிந்தாமணியோட வீட்டுக்கு வர அங்க இருந்த ரவுடிங்களோ, டேய் நீங்க யாரு, எதுக்காக இப்போ இங்க வரீங்க, வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க. வெளியே சத்தம் கேட்டு சிந்தாமணி வெளியே எழுந்து வராங்க. வாக்கண்ணு, நீதானா? எப்படியும் நீ வருவன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆமா, என்ன விஷயம், எதுக்காக வந்திருக்க அப்படின்னு சிந்தாமணி கேட்க, உடனே முத்து இருந்துகிட்டு, அதான் சொல்றீங்களே நாங்க ஏற்கனவே வர்றது உங்களுக்கு தெரியும்னு, ஏன் நாங்க எதுக்கு வந்திருக்கோம்னு உங்களுக்கு தெரியாதா என்ன? எல்லாத்தையும் நாங்க கண்டுபிடிச்சிட்டு தான் வந்திருக்கோம். உங்களுக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை? மோதுறதா இருந்தா மீனா கிட்ட நேரா மோதணும். அதை விட்டுட்டு என் அத்தையோட கடையை எடுக்க வச்சு, ச்சே, இப்படி ஒரு கேவலமான வேலையை பார்த்து வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்க, உடனே மீனாவோ அங்க சிந்தாமணியை பார்த்து, ஏய் சிந்தாமணி, உனக்கு திறமை இருந்ததுன்னா நீ உன்னால முடிஞ்ச வரைக்கும் பூ டெக்கரேஷன் ஆர்டரை நீ வாங்கி பாரு. அதை விட்டுட்டு என்கிட்ட மோதிரன்ற பேர்ல என்கிட்ட மோத முடியாம என்னமோ என் அம்மாவோட கடையை நீ எடுக்க பார்த்துருக்க. என்ன, இப்ப நினைச்சா கூட நாங்க போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும். பொய்யான தகவலை பரப்பி என் அம்மாவோட கடையை எடுக்க வச்சிருக்காங்கன்னு. என்ன பண்ணட்டுமா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணியை பார்த்து கோபத்தோட கை நீட்டி மீனா பேசிக்கிட்டு இருக்க. உடனே சிந்தாமணியோ, இங்க பாரு, ஆமா நான் தான் பண்ணேன். இப்போ என்ன, இன்னைக்கு அந்த ஸ்கூல்ல வந்த பூ ஆர்டரை கூட எனக்கு கம்மி விலைக்கு நீ பண்ற மாதிரி பண்ணி வச்சிட்டல, அதனாலதான் அந்த கோவத்துல தான் இப்படியெல்லாம் பண்ணேன். உன்னால முடிஞ்சத நீ பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க சிந்தாமணி சொல்ல, உடனே முத்துவோ, இன்னொரு தடவை நீ இந்த மாதிரி ஏதாவது ஒரு கேவலமான வேலையை பார்த்தேன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன். அக்கா, என்னக்கா இவன் பாட்டுக்குன்னு பேசிக்கிட்டு இருக்கான், நீ என்னமோ அமைதியா இருக்க? அக்கா, நீ அந்த பொண்ணு சொல்லி தானே இப்படியெல்லாம் பண்ண, அதை நீ இவன்கிட்ட சொல்லுக்கா. எதுவா இருந்தாலும் அந்த பொண்ணுகிட்ட போய் பேசிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட இருந்த அடியால் அங்க வாய விட, உடனே எங்க சிந்தாமணியும், டேய் அமைதியா இருடா, நீ வேற நேரம் கெட்ட நேரத்துல தேவையில்லாததை பேசிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி பேச, உடனே இங்க மீனா இருந்துகிட்டு, என்னங்க, அப்போ இதுக்கு பின்னாடி யாரோ இருக்காங்க, உண்மையை கேளுங்க, யார் அதுன்னு கேளுங்க அப்படின்னு முத்துவை பார்த்து மீனா கேட்க, முத்துவோ அங்க இருந்த அடியால ஓங்கி பலார்னு ஒரு அறை கொடுத்து, டேய் உண்மையை சொல்லுடா, அப்போ இந்த சிந்தாமணி வேற யாரோ சொல்லிதான் இந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்து வச்சிருக்கு. அப்போ யாரு யாரு அப்படின்னு முத்து அங்க இருந்த அடியால போட்டு அடி வெளுத்துவாங்க. உடனே சிந்தாமணியோ, இங்க பாரு முத்து, தேவையில்லாம என் ஆள் மேல எல்லாம் நீ கை வைக்கிற வேலை வச்சுக்காத. ஆமா, நான் ஒரு பொண்ணு சொல்லிதான் இப்படி பண்ணேன், அது வேற யாரும் கிடையாது, உன் வீட்டுல இருக்கே ரோகிணி, அது சொல்லிதான் நான் இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி சொல்ல, உடனே மீனாவுக்கோ அதிர்ச்சி ஆகுது. என்னது, ரோகிணியா? எதுக்காக அவங்க என்ன பழி வாங்கணும்? ஏய் சிந்தாமணி, நீ மாட்டக்கூடாதுங்கிறதுக்காக நீ ரோகிணியை மாட்டி விடுறியா அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணியை பார்த்து மீனா கேட்க, இங்க பாரு மீனா, நான் சொல்றது உண்மை. ஏற்கனவே அந்த ரோகிணி உன் வீட்டுல பெரிய நல்ல பேர்லாம் எடுத்துக்கிட்டு இருந்ததாமே, இப்போ அந்த பேரெல்லாம் நீ வாங்கிட்டு இருக்கியா, அதனால பழி வாங்கணும், எப்படியாவது உன்னை திசை திருப்பணுங்கிறதுக்காக என்கிட்ட வந்து பெரிய ஆர்டரை நான் உனக்கு வாங்கி தரேன், அதுக்கு பதிலா மீனாவோட அம்மாவோட கடையை போய் எடு அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து சொல்லிச்சு, அதனால தான் இப்படி பண்ணேன். உனக்கு சந்தேகமா இருந்தா உன் மாமியார் விஜயா கிட்ட போய் கேளு, நேத்து ரோகிணி என்ன பார்க்க வந்துச்சான்னு அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி சொல்ல, உடனே இங்க முத்து இருந்துக்கிட்டு, மீனா, எனக்கு என்னமோ இந்த சிந்தாமணி சொல்றது சரின்னு தான் படுது. அந்த வேலையை பார்த்தாலும் பார்த்துருக்கோம் அந்த பார்லர் அம்மா, அந்த பார்லர் அம்மாவை சும்மாவே விடக்கூடாது. ஆமாங்க, என்ன தைரியம் இருந்தா என்ன பழி வாங்கறதுக்காக என் அம்மா கிட்ட வேலையை பார்த்து வச்சிருக்கோம், வாங்க முதல்ல நாம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் முத்துவும் ரொம்ப கோவத்தோட இங்க ரோகிணியை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வராங்க. இன்னொரு பக்கம் இங்க ரோகிணியோ ஸ்ருதியோட அம்மா அந்த 2 லட்சம் ரூபாய் பணத்தை கேட்டாங்களே, எப்படி நம்ம கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இங்க ரூமுக்குள்ள இருக்க, மீனாவும் முத்துவும் மொட்டை மாடியில ரூம் கட்டுறதுக்காக பணம் சேர்த்து வச்சிருக்க உண்டியல் ஞாபகம் இங்க ரோகிணிக்கு ஞாபகம் வருது. பேசாம அந்த மீனா சேர்த்து வச்சிருக்க உண்டியல் பணத்தை எடுத்துக்கலாமா? இப்போ என்ன, இன்னைக்கேவா அவங்க திறந்து பாத்துட போறாங்க, என்னைக்கோ ஒரு நாள் தான் திறக்க போறாங்க, அதுக்குள்ள எப்படியாவது பணத்தை ரெடி பண்ணி நாம மறுபடியும் அந்த உண்டியல்ல வச்சிடலாம். நாம மட்டும் ஸ்ருதியோட அம்மா கேட்ட பணத்தை கொடுக்கலனா
கண்டிப்பா அந்த ஸ்ருதியோட அம்மா வீட்டுக்கு வந்து எல்லார்கிட்டயும் என்னை அசிங்கப்படுத்திடுவாங்க. அது மட்டும் இல்ல, ஆன்ட்டிக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னா என்னை வீட்டை விட்டு துரத்திடுவாங்க. அதனால வேற வழி இல்ல. பாவத்துக்கு அந்த பணத்தை நாம திருடிட வேண்டியதுதான் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இங்க ரோகிணி இருக்க, அந்த நேரம் வெளியே வந்து மெதுவா பாக்குறாங்க. அண்ணாமலை ஸ்கூலுக்கு போக, விஜயா யோகா கிளாஸுக்கு போக, ஸ்ருதி ரவின்னு யாருமே இல்லாத நேரம் இங்க ரோகிணி நேரா மீனாவோட உண்டியல் கிட்ட வராங்க. அந்த ரோகிணி சுத்தம் முத்தம் பார்த்து இங்க மீனாவோட உண்டியலை எடுத்து அந்த பணத்தையும் எடுத்து எண்ணிக்கிட்டு இருக்க, அந்த நேரம் விஜயா வீட்டுக்குள்ள வராங்க. என்ன இது, இவ எதுக்காக மீனாவோட இடத்துல இருக்கணும்? ஏய் ரோகிணி, என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயா குரல் கொடுக்க, இங்க ரோகிணியோ அப்படியே பணத்தோட திரும்பி பயத்தோட பாக்குறாங்க. என்ன இது, பணத்தை நீ கையில வச்சுக்கிட்டு இருக்க? ஏது அந்த பணம், உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கேள்வி கேட்க, அது வந்து ஆன்ட்டி, அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி திணறி பேச, அந்த நேரம் முத்துவும் மீனாவும் வீட்டுக்குள்ள வராங்க. என்னங்க, என்ன இது, ரோகிணி எதுக்காக நம்ம இடத்தாண்ட இருக்கணும்? அதுவும் கையில உண்டியலும் இருக்கு, பணமும் இருக்கு. என்ன ரோகிணி, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்க, உடனே இங்க ரோகிணி இருந்துகிட்டு, அது வந்து மீனா, ஒன்றும் இல்லை, நீங்க உண்டியல்ல எவ்வளவு பணம் வச்சிருக்கீங்கன்னு எண்றதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க ரோகிணி திக்கி திணறி பேச, உடனே விஜயாவோ, அடச்சி வாய மூடு, அது என்ன, யாரும் இல்லாத நேரமா பார்த்து அவங்களோட உண்டியல்ல இருக்க பணத்தை, இது அவங்களோட உண்டியல், என்ன மீனாவோட பணத்தை திருடுறதுக்காக இப்படி ஒரு கேடுகெட்ட வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியை பார்த்து விஜயா கேள்வி கேட்க, இல்ல ஆண்டி, அப்படியெல்லாம் இல்ல ஆண்டி, அடைச்சி வாய மூடு, உன் முகரக்கட்டைய பார்த்தாலே தெரியுதே, நான் உள்ள வரும்போது அப்படியே பேய் அரைஞ்ச மாதிரி திரும்பி பார்க்குற. ஆமா, எதுக்காக நீ மீனாவோட உண்டியல்ல இருக்க பணத்தை திருட பார்த்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயா ரோகிணி கிட்ட வந்து கேள்வி கேட்க, உடனே மீனாவோ, வேற எதுக்காக இருக்கும், யாருக்கிட்டையாவது பணத்தை வாங்கிட்டு திரும்ப கொடுக்க முடியாத நிலைமை ஏற்பட்டிருக்கும், அதனால ஏன் உண்டியல்ல இருக்க பணத்தை இப்படி யாருக்கும் தெரியாம திருட பார்த்துருக்காங்க. ஏன் ரோகிணி, உங்களுக்கு இப்படி பண்ண வெக்கமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மீனா ரோகிணியை பார்த்து கோபமா பேசிக்கிட்டு இருக்க, உடனே அங்க இருந்த முத்துவோ, என்ன பார்லரம்மா, இப்படி கையும் களவுமா மாட்டிக்கிட்டியே, என்னைக்கோ ஒரு நாள் மாட்ட போறேன்னு நினைச்சேன், ஆனா இன்னைக்கு என் அம்மா முன்னாடியே மாட்டிக்கிட்ட, இதுவும் ஒரு வகையில சந்தோஷம்தான். ஏன்னா உன்னோட லட்சணம் தெரியாம தான் என் அம்மா நல்ல மருமகன் தூக்கி தலை மேல வச்சுக்கிட்டு பேசுவாங்களே, இப்போ இவங்க எங்க முகத்தை தூக்கி வச்சுக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவை பார்த்து இங்க முத்து கேட்டதும், உடனே விஜயாவோ, பாத்தியாடி, நீ பண்ண இந்த கேடு கெட்ட வேலைக்கு இவன்லாம் என்னை வந்து கேவலமா பேசுற அளவுக்கு ஆயிட்டான் அப்படின்னு இங்க எல்லாருமே பேசி சண்டை போட்டுக்கிட்டு இருக்க, அந்த நேரம் அண்ணாமலை உள்ள வராரு. என்னப்பா முத்து, எதுக்காக இப்படி எல்லாரும் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க? வாங்கப்பா, நீங்க எப்ப வருவீங்க, உங்ககிட்ட பேசலாம் தான் பார்த்தேன். என்ன முத்து, என்ன விஷயம்? அப்பா, இந்த பார்லரம்மா நாங்க மேல மொட்டை மாடியில ரூம் கட்டுறதுக்காக வச்சிருந்த பணத்தை இந்த பார்லரம்மா திருடி இருக்குப்பா, அத அம்மா தான் கையும் களவுமா பிடிச்சிருக்காங்க, நீங்களே கேளுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கிட்ட முத்து சொல்ல, அண்ணாமலையோ இங்க ரோகிணியை பார்த்து, என்னம்மா ரோகிணி, இந்த முத்து சொல்றதெல்லாம் உண்மையா? ஏ விஜயா, நீ பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கிட்ட அண்ணாமலை கேட்க, ஆமாங்க, நான் பார்த்தேன்தான், இவ சரியான திருடி தான் போல இருக்கு, பொய் தான் சொல்லி பித்தலாட்டம் பண்ணுவான்னு பார்த்தா இவ என்னன்னா இப்படி பட்ட பகல்லையே உண்டியல் பணத்தை திருடிக்கிட்டு இருக்கா. இதுக்கெல்லாம் வெக்கம் மானம் சூடு சொரணன்னு எதுவுமே கிடையாது போல இருக்கு அப்படின்னு விஜயா பேசிக்கிட்டு இருக்க, உடனே முத்து இருந்துக்கிட்டு, அப்பா இதுக்கே அம்மா திட்டுறாங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் தெரியுமா? என்னப்பா முத்து? அப்பா, மீனாவோட அம்மா கடையை எடுக்க வச்சது வேற யாரும் கிடையாது, இதோ இருக்கே இந்த பார்லரம்மா தான். இந்த பார்லரம்மா அந்த சிந்தாமணி கூட சேர்ந்துக்கிட்டு, நான் உனக்கு பெரிய ஆர்டரை வாங்கி தரேன், எப்படியாவது மீனா அம்மாவோட கடையை காலி பண்ணி கொடுன்னு சொல்லிட்டு இது போய் அதுகிட்ட டீல் வச்சிருக்கு. எப்படி ஒரு கேடு கெட்ட வேலையை பார்த்து வச்சிருக்கு பாருங்க இந்த பார்லரம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்க முத்து சொன்னதை கேட்டதும் விஜயாவோ, என்ன ரோகிணி இதெல்லாம், அப்போ முத்து சொல்றது உண்மையா? நீ அந்த சிந்தாமணி கூட சேர்ந்துக்கிட்டு தான் இப்படி ஒரு வேலையை பார்த்து வச்சிருக்கியா? அத்தை, ஆமா, இதுதான் உண்மை, நாங்க எல்லாமே தீர விசாரிச்சுட்டு தான் வந்திருக்கோம். என்ன ரோகிணி, நான் உங்களுக்கு அப்படி என்னதான் கெடுதல் பண்ண, எதுக்காக என்னோட வாழ்க்கையிலேயே எல்லாரும் மாறி மாறி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நான் என்னுடைய வாழ்க்கையை பார்த்துக்கிட்டு நான் பாட்டுக்குன்னு உழைச்சி சம்பாதிச்சு உண்டியல்ல பணத்தை ஒரு பக்கம் சேர்த்து வச்சா நீங்க என்னன்னா வந்து திருடிக்கிட்டு இருக்கீங்க. பத்தாதுக்கு என் அம்மாவோட பொழப்புல மண்ணை வாரி போடணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. நீ என்னதான் உன் மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்க ரோகிணி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபத்தோட
ரோகிணிய பார்த்து கை நீட்டி மீனா பேசிக்கிட்டு இருக்க. ரோகிணியோ என்ன பேசுறதுன்னு தெரியாம அப்படியே திக்கி திணறி அமைதியா நின்னுகிட்டு இருக்காங்க. "ஏய், அவ சொன்னது காதுல விழுந்துதா இல்லையா? அவ கேட்ட கேள்விக்கு இன்னொரு நீ தூக்குல தொங்கி இருக்கணும். அதை விட்டுட்டு அப்படியே சில மாதிரி நின்னுகிட்டு இருக்க. இன்னமும் எதுக்காக? அவ உழைச்சு சேர்த்து வச்ச பணத்தை நீ கையில வச்சுக்கிட்டு இருக்க. சி, அந்த பணத்தை கொடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை வாங்கி உண்டியல்ல போட்டு எங்க மீனா கிட்ட கொடுக்குறாங்க விஜயா. இன்னொரு பக்கம் எங்க அண்ணாமலை, இங்க பாரு ரோகிணி, நீ உழைச்சு சம்பாதி, அதை விட்டுட்டு அடுத்தவங்க பணத்துல நீ கைய வைக்காத. அது மட்டும் இல்ல, எதுக்காக ஒண்ணு அந்த சிட்டி கூட சேர்ந்துக்கிட்டு இல்ல ரவுடிங்க கூட சேர்ந்துக்கிட்டு ஏதாவது யாருக்காவது பண்ணணும்னு நினைக்கிற. அப்படி இல்லைன்னா இப்படி அந்த சிந்தாமணி கூட சேர்ந்துக்கிட்டு இப்படி ஒரு கேடு கெட்ட வேலையை பார்த்து வச்சிருக்க. இந்த சிந்தாமணி கூட சேர்ந்துக்கிட்டு விஜயா தான் இப்படியெல்லாம் பண்ணுவான்னு பார்த்தா நீயும் இப்படி ரவுடிங்க கூட சம்மந்தம் வச்சிருக்க. இங்க பாரு, இந்த வீட்ல நீ ஒழுங்கா இருக்கிறதுனா இரு. அப்படி இல்லைன்னா தயவு செஞ்சு மனோஜை கூப்பிட்டுக்கிட்டு இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடு அப்படின்னு அண்ணாமலை ரோகிணிய வெளுத்து வாங்குறாங்க.